இன்னைக்கு எபிசோடில் ரோகிணி சாமியார் தாயத்தை வச்சு எப்படியாவது மனோஜை கன்வின்ஸ் பண்ணிடணுன்ட்டு ஷோரூம் போகிறாங்க. மனோஜ் ரோகிணியை பார்த்த உடனே எரிச்சலாக்குறாரு. ஏன் வந்த, எதுக்கு வந்த, கிளம்பு கிளம்பு அப்படின்றாரு. உடனே ரோகிணி கணவன் மனைவி உறவுனா எப்படி இருக்கணும் தெரியுமா? உங்கள் வீட்டில் எல்லாரும் எவ்வளோ நல்லா இருக்காங்க தெரியுமா? அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ பேசுகிறாங்க. உங்கள் அம்மாவோட பேராசையால் தான் நான் இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்ல வேண்டியது இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, அம்மாட்ட போய் சொன்னேன் சரி, ஆனால் என்கிட்ட உண்மை சொல்லியிருக்கணும்ல, அதனால தான் நான் உங்ககிட்ட பேசலை. அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறமா நம்ம ஒன்றா சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ரோஹிணி தகச்சு போய் நிற்கிறாங்க. அப்போது ரோஹிணிக்கு ஒரு வீடியோ கால் வருது. வீடியோவில் மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. முத்து அரெஸ்ட் ஆனதை ஸ்ருதியோட அம்மா வீடியோ கால் எடுத்து அதை ரோஹிணிக்கு அனுப்பியிருக்காங்க. உடனே ரோஹிணி, பாத்தியா உன்னோட தம்பி எப்படிலாம் ரவுடித்தனம் பண்ணுறான், இன்னும் அவன் திருந்தலை, இந்த மாதிரி ஃபேமிலியை வச்சுட்டு என்கிட்ட நீ சண்டை போடுற அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. உடனே அதை பார்க்குறாரு மனோஜ். வாங்கி வா, வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்ட்டு விசாரிக்கலாம் அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. மீனா பூ கொண்டு போகும்போது வழியில் ஒரு வயசான அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்போது அந்த அம்மா கிழிஞ்சு போன புடவை கட்டியிருக்கிறத பார்த்துட்டு, அம்மா நல்ல புடவை இல்லையா அவங்ககிட்டன்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, நல்ல புடவை இல்லை, வாங்கணுமா அப்படின்றாங்க. இருங்கம்மா, என்கிட்ட கொஞ்சம் பழசான புடவைங்க கொஞ்சம் வச்சுருக்கிறேன், அதை நீங்கள் வாங்கிப்பீங்களா கொடுத்தா அப்படின்னா. சரிம்மா அப்படின்றாங்க. உடனே முத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க மீனா. ஆனால் ஃபோன் எடுக்கலை. ஃபோனை போலீஸ்கார் எடுக்கிறாரு. யாருங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நான் முத்துவோட ஒய்ஃபுங்க, நீங்கள் யார் பேசுகிறது, எங்கள் வீட்டுக்கார் ஃபோன் உங்கள் கைக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேம்மா, உங்கள் வீட்டுக்கார் இங்கே தான் இருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்கிறாரு. உடனே மீனா, என்ன விஷயம் சார் அப்படின்ட்டு கேட்குறாங்க பதட்டமாக. என்னால் சொல்ல முடியாதுமா, நீ ஸ்டேஷனுக்கு வா, வந்து என்ன விஷயம்னு கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாரு. இப்போ ஸ்ருதியோட அம்மா ஸ்ருதிக்கும் அந்த வீடியோவை அனுப்பி வச்சுருக்காங்க. உடனே ஸ்ருதிக்கு பதட்டம் ஆயிடுச்சு. ரவிகிட்ட போய் காமிக்கிறாங்க வீடியோவை. உடனே ரவி, வா வீட்டுக்கு போய் என்னென்னு விசாரிக்கலான்னு 2 பேரும் கிளம்புறாங்க. அடுத்து ஸ்ருதியோட அம்மா விஜயாவுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க அந்த வீடியோவை. இந்த வீடியோவை பார்த்துட்டு விஜயா டென்ஷன் ஆகி, ஏங்க உங்கள் பையன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், ரொம்ப மோசமாக நடந்துகிட்ருக்கான், அவனோட வேலையை இன்னும் விட்டே வைக்கல, எல்லாமே வீடியோவில் பரபரப்பாக போயிருக்கு பாருங்கள், என்ன ரவுடித்தனம் பண்ணுறான், எப்போவுமே தப்பாகவே நடந்துக்கிறது என் வேலையாக போச்சு அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்ருக்காங்க. உடனே அண்ணாமலைக்கு டென்ஷன் ஆகிடுது. என்ன விஷயம் ஏது விஷயம்னு தெரியாமல் நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத, போய் விசாரிக்கலாம், உன் பையங்கிற நினைப்பே இல்லை, எப்போவுமே நீ முத்துவை தனியாக தான் பார்க்குற, பாகுபாடாகவே வளர்த்துட்ட அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போகிறாரு. நீ இனிமேல் இந்த மாதிரி முத்துவுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நீ இந்த மாதிரி பேசக்கூடாது, கூட நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்து மீனா போலீஸ் ஸ்டேஷன் போய் என்ன விஷயம்ன்ட்டு போய் விசாரிக்கிறாங்க. முத்து காரில் பிரேக் பிடிக்காததையும் அதிர்ஷ்டவசமாக நான் தப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. உடனே போலீஸ்கார், இது பிரேக் பிடிக்காதது இல்லைம்மா, வேணும்னே பொறாமையில் உன் வீட்டுக்காரன் இந்த வேலை பண்ணுறான், அதனால் நாங்கள் சாவியெல்லாம் கொடுக்க முடியாது, எப்போவுமே அந்த போலீஸ்கார் மேலே கிட்ட போய் எப்போவுமே வம்புழக்கிறது தான் உன் புருஷன் வேலை, அதனால் இந்த வாட்டி நாங்கள் பொறுத்துக்க மாட்டோம், உங்களோட டிரைவிங் லைசன்ஸை நாங்கள் கேன்சல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாரு. இல்லை சார், என் வீட்டுக்கார்
கோவக்காரர் தான். ஆனா இந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா அது யாருமே காது குடுத்து கேட்கல. மீனா நீ சொல்ற மாதிரி தான் அவங்க நான் என்னோட பேச்சு எதுவுமே கேட்கல. என்ன பண்றது அப்படின்னா, நீங்க வாங்க நம்ம என்ன விஷயம் என்ன என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சு முடிவு எடுக்கலாம். வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. கார் அவங்க தந்து விடல. இப்போ அவங்க வீட்டுக்கு கிளம்பவும் அருண் வராரு. கொஞ்ச நேரத்திலேயே முத்துவோட கார் எடுத்துக்கிட்டு போலீஸ்கார் கையில கட்டு போட்டுட்டு வராரு. என்ன விஷயம்ன்ட்டு கேட்குறாரு அருண். உண்மையிலேயே பிரேக் தான் சார் பிடிக்கல. நான் கார் எடுக்கையுமே கொஞ்சம் தூரத்துலேயே வேகமாக போய் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. இந்த மெக்கானிக் பக்கத்தில் இருந்தார். நல்ல வேலை எனக்கு பெருசாக எதுவும் ஆகலை. இந்த காரோட பிரேக் ஒயரை யாரோ வேணும்னு தான் எடுத்து விட்ருக்குறாங்க. சாதாரணமாலாம் முடியாதுன்ட்டு மெக்கானிக் சொன்னார் அப்படின்னா, அப்படியா சார், இது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. காருக்கு இந்த ஆக்சிடெண்ட்டு காரில் இருந்தனால தான் இப்படி ஆச்சு, பிரேக் ஒயரால் தான் அப்படின்ட்டு நீங்கள் வேறு யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், கேன்சல் பண்ணிடலாம். அவன் என்கிட்ட எப்போ பார்த்தாலும் வம்புக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அருண். சரின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அந்த போலீஸ்காரு. அடுத்து முத்துவோட வீட்டில் எல்லாரும் கூடியிருக்காங்க. ரவி ஃபேமிலியே எல்லாரும் வந்துட்டாங்க. ஸ்ருதியோட அம்மாவும் வந்திருக்குறாங்க. அப்போ முத்துவும் மீனாவும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போகையுமே விஜயா வாய்க்கு வந்தபடி திட்டுறாங்க. உடனே அண்ணாமலை அவசரப்பட்டு எதுவும் பேசாத அப்படிங்கிறாரு. உடனே ஸ்ருதியோட அம்மா, நான் இருக்கிறதுனால திட்டுற மாதிரி திட்டுவீங்க, எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, உங்கள் ஃபேமிலியோட நடவடிக்கை எதுவுமே பிடிக்கல, நான் என் பொண்ணை தனியாக தான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே ரவி திட்டுறாரு, எங்கள் அப்பா பேசும்போது நீங்கள் பேசக்கூடாது அப்படின்ட்டு. உடனே மீனாவுக்கு கோபம் வருது. நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் ஏது விஷயம்னு தெரியாமல் என் வீட்டுக்காரரை எதுவும் சொல்லக்கூடாது, நீங்களாம் விமர்சனம் பண்ணக்கூடாது, மாமா தப்பாக எடுத்துக்காதீங்க மாமா அப்படின்ட்டு சொல்கிறார்.